இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட பெட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இது பாதுகாக்கிற இடமா வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் ஒரு ஒரு 5 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்தோம். பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஒர்க் எப்படி நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அதாவது அவங்களுக்கு ஒரு ஷெட்டு டைப்பில் கேட்டாங்க. அதாவது அந்த ஒரு ரூமு, அந்த ரூமுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக ஷெட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் ஃபினிஷிங் பண்ணது. பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் பேனல் வந்து 16 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கும். ஏன்னா பீச்லேருந்து இது ஒரு 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 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஏரியா. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஹைட்டு வேறு, சுற்றினியும் எந்த பில்டிங்கும் இல்லைங்க. ஸோ காற்று அதிகமாக அடிக்கும் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட இருந்த ஹெவி எம்எஸ் மெட்டீரியலை எடுத்து அதை வச்சு அது மேலே வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு ரொம்ப பிளான் பண்ணி தான் இதை பண்ணி கொடுத்தோம். இன்ஸ்டாலேஷன் வந்து ஒர்க்கே உங்களுக்கு வந்து 3 நாள் எடுத்துருச்சுங்க இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் மட்டுமே 2 டேஸ் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஹெவி ராட்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா யூடிஎல் 5 கேவி இன்வெர்ட்டரும் 48 வோல்ட்டு சிஸ்டம். ஸோ 4 பேட்ரி வந்து இதில் செட் பண்ணணும். அதையுமே பிளான் பண்ணிட்டோம். இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆவது நாளுங்க. என்னோடய இன்ஜினியர்ஸ் தான் பார்க்குறாங்க, டெக்னீஷியன்லாம் இருக்காங்க. நான் இங்கே இல்லை இன்ஸ்டாலேஷன் அப்போது, கொஞ்சம் வெளியில் இருந்தேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா 150 ஏஹெச் 4 பேட்ரிங்க, ஒரு 5 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர். இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் தான் அவங்க வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் வச்சுட்டு கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சுங்க. கனெக்ஷன்ஸ் கொடுத்து நைட் ஆகுது. கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எப்பயும் போல் பக்காவாக ரெண்ட் பண்ணி கொடுத்தியாச்சு. இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வீடியோஸ் எல்லோரும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் எப்படி என்ன நடக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும், ஏதாவது ஒரு இஷ்யூனா அதை வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்றதெல்லாம் அதுதான் அடுத்தது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கும். அதனால் அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டோம். அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஆஃப்டர் 1 இயர் கால் வந்துச்சு, இது மாதிரி ஒரு இஷ்யூ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நேரில் போனோம். திரும்பவும் நம்ம இந்த சைட்டுக்கு நேரில் கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் வரோம். நேரில் வந்து பார்த்தா இன்வெர்ட்டர் ரன் ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உள்ளே பார்த்தா தண்ணி இவங்க உள்ளே போயிருக்கு. ஏன்னா இவங்க வச்சது வந்து வெளியிலேயே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன ஷெட்டு மட்டும் இதுக்காக ஒன்று போட்டு அதிலே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி போயிருக்கு, எலி அணில் எல்லாமே உள்ளே போயிருக்கு. ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்கக்கிட்டையும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை க்ளீன் பண்ணி இதை சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். கேபிள்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் இருந்திருக்கு போல். அந்த மெயின் கேபிள்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த 25 mm ஸ்கொயர், அது 16 mm வர்றது எல்லாமே அந்த பேட்ரி கேபிள். ஏன்னா இது டேரெக்டாக அந்த லிங்க் கேபிள் எல்லாமே டேரெக்டாக உள்ளே போகும். ஸோ மாற்றணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றணும். அதனால் இப்போ எல்லாத்தையும் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சர்வீஸ் ஒர்க்கே எங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் எடுத்துருச்சுங்க. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து ஸ்பேர்லாம் வந்து கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ் போட்டு அதை வர வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம், க்ளீன் பண்ணோம், அப்புறம் என்னென்ன ஸ்பேர் போயிருக்குன்னு செக் பண்ணோம். அதை கம்பெனியில் ஆர்டர் போட்டு அதை வர வச்சு அப்புறம் மாற்றி கொடுத்தோம். ஒன்ஸ் ஒரு 25 நாள் எடுத்துருச்சுங்க இந்த சர்வீஸ் ஒர்க் மட்டுமே. ஏன்னா சின்ன ஒர்க்னால் நம்ம அன்றைக்கே பார்த்துருக்கலாம். ஒன்ஸ் சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியோட இன்ஜினியரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரன் ஆகுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்டர் 1 மந்த்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகுது. நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம், இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்குங்க, நீங்கள் இதை ரூம் உள்ள எடுத்து வச்சுக்கங்க அப்படின்ட்டு. அவங்க ஏன்னா ரூமில் ஆளுங்க தங்குறதுனால இதை வெளியிலே வச்சுருந்தாங்க, இடம் பத்தலைன்ட்டு. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம், இதை திரும்பவும் இது மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த செவுறு வழியாகவே தண்ணி லீக் ஆகி இது உள்ளே ஆகுதுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சுது, அந்த மழையில் தான் இதை நடந்துச்சு. இப்போ இந்த சர்வீஸ் ஒர்க் நடந்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாங்க. ஸோ திரும்ப எல்லாத்தையும் பழைய மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க கூடிய சீக்கிரத்துலேயே இடத்த மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பரான சர்வீஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் போட்டதோடு அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு அதோடு போயிடுவாங்க. பட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யோசித்து நீங்கள் இன்ஸ்டாலர்கிட்ட கொடுங்க.